வணக்கம். இன்றைய நாளில் நாம் குருவை வழிபட வந்துள்ளோம். சங்க இலக்கிய காலத்திலிருந்தே தென்முக கடவுள் என்கின்ற ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற வழக்கத்தை புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை போன்ற நூல்கள் எல்லாம் மிக விரிவாக எடுத்துச் சொல்கின்றன. சான்றாக சொல்வோமானால், அவருக்கு ஆலமர் செல்வன், ஆலமர் செல்வ, தென்புலத்தான் என்ற வேறு பெயர்களும் இருந்ததை திருக்குறளும் கூட சொல்கின்றது. சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் இவரை பற்றி மிக விரிவாக எடுத்து வைக்கின்றன. பொதுவாக சொல்ல போனால், மூர்த்தி என்றால் வடிவம், தட்சிணம் என்றால் தெற்கு. சிவனுக்கு 64 வடிவங்களை சொல்கின்றது இந்து மத சாஸ்திரங்கள். அந்த வடிவங்களில் ஒன்றுதான் இந்த தெற்கு நோக்கி இருக்கின்ற சிவனுடைய அம்சமாக இருக்கின்ற வடிவம். இந்த குரு நாளில், அடுத்து வரும் குரு பயிற்சி நாளில் நடக்க உள்ளதையும், குரு யார், தென்முக கடவுள் என்பவர் யார் என்பதை விளக்கமாக அறிந்து கொள்ளலாம். மேலும் தமிழ்நாட்டில் குருவுக்கான கோயில்கள் என்று சில மட்டுமே உள்ளன. அதாவது குரு வழிபட்டு கடவுள் நிலையை அடைந்த கோயில்கள் அவையெல்லாம் எவை என்பதையும், இந்த குரு பயிற்சி நாளில் எந்த கோயில்களெல்லாம் நாம் சென்றால் அந்த வரத்தை பெறலாம் என்பதையும் பற்றி பார்ப்போம். 6 கோயில்கள் குரு வழிபடுவதற்குரிய கோயில்களாக, குரு சன்னிதானங்களாக காட்டப்படுகின்றன. அதே கோயில்களில் எல்லாம் தனித்தனியாக தட்சிணாமூர்த்தியும் இடம்பெறுகிறார்கள், தனியாக குரு சன்னதியும் இடம்பெறுகிறார். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வித்தியாசமான பார்வை. சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக வாலாஜாபால் செல்லுகின்ற வழியில் இருக்கின்ற ஊர் திம்மராஜன் பேட்டை. இந்த திம்மராஜன் பேட்டை நெடுஞ்சாலையின் ஓரத்திலேயே இருக்கின்றது. பருவத வர்த்தினி உடனமர் ராமலிங்கேஸ்வரர் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கின்றது. இந்த கோயிலிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த காலத்தில் தொண்டைமலத்திலிருந்து ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்களும், முன்னோர்களுக்கு தென்புலத்தாருக்கு தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் இந்த கோயிலில் வந்துதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். சரி, அதுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு என்ன தொடர்பு என்று பார்ப்போமானால், இந்த கோயிலிலே தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றார், குருவுக்கு என்று தனி சன்னதியும் இருக்கின்றது. அதான் நவகிரகத்தில் இருக்கின்ற குரு நின்ற நிலையில் இருப்பார் என்று சொன்னேன். இங்கே தனியாக சிவனாகிய ராமலிங்கேஸ்வரை நோக்கி 2 கரங்களை மார்பிலில் வைத்து வணங்கிய நிலையில் இருக்கின்றார். ரிஷி வடிவில் இருக்கின்றார். இவர் தியான நிலையில் இருக்கின்றார். வியாழக்கிழமை மற்றும் குரு பெயர்ச்சி நாளில் மிகச் சிறந்த வழிபாடு இந்த கோயிலில் நடக்கின்றது. போஜல மன்னனாகிய போஜராஜன் என்பவன் இப்பகுதியை ஆட்சி செய்கின்றான். அப்போது வணிக வரி செலுத்துவதற்காக இந்த பகுதியில் ஆட்சி செய்த திம்மராஜன் என்கின்ற சிற்றரசனிடம் இந்த கோயிலையும் அதை சுற்றி இருக்கின்ற ஊர்களில் குத்தகைக்கு விடுகின்றான். அதனாலேயே திம்மராஜன் தான் அமைத்த அந்த வரி வசூலிக்கும் இடத்தை திம்மராஜன் பேட்டை என்று அழைக்க ஆரம்பித்தான். அந்த இடத்தில் இருந்தால் இந்த கோயிலை அமைத்து அங்கே குருவுக்கு தனி சன்னிதானம் அமைக்கின்றான். அவரது பெயராலேயே இப்போதும் அந்த ஊர் திம்மராயன் பேட்டை என்று வழங்கப்படுகின்றது. இது ஒரு பல்லவர் கால கோயில், அழிந்து போன சிதைந்து போன கோயில். விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு முன்னாலேயும் போஜலமன்னுடைய சாம்ராஜ்யத்திலேயும் சுயம்புலிங்கமாக இருந்த இந்த கோயிலை மீட்டுருவாக்கம் செய்கிறார்கள். இது 12ஆம் நூற்றாண்டில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட கோயில். இங்கே மிக அற்புதமாக குரு ரிஷி வடிவிலேயே நின்ற கோலத்தில் சிவபெருமானை வழிகின்ற காட்சியை காணலாம். இந்த கோயிலிலே தினமும் 7:30 காலை 7:30 8:30 வரை ஒரு கால பூஜை மட்டுமே நடக்கின்றது. அடுத்ததாக அந்த காஞ்சிபுரம் பகுதியிலேயே மற்றொரு கோயில் இருப்பதை காணலாம். காஞ்சிபுரத்தில் இருந்து இப்போது இருக்கின்ற பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மேற்கு நோக்கி வருவோமானால் 2 கிலோமீட்டர் தொலைவிலே பிள்ளையார் பாளையம் என்ற ஊர் உண்டு. அங்கு காயா ரோகணேஸ்வரர் என்கின்ற மிக அற்புதமான கோயில் ஒன்று காணப்படுகின்றது. கமலாம்பிகை தாயார் உடனமர் காயா ரோகணேஸ்வரர் கோயில். இது காஞ்சிபுர குருஸ்தலம் என்று தொண்டை மண்டல மக்களால் பாராட்டப்படுகின்றது. காஞ்சிபுரத்திலிருந்து மிக அருகிலே இருக்கின்ற கோயில். குரு சிவன் எதிரிலே மேற்கு நோக்கி வணங்கிய நிலையில் காட்சி அளிக்கின்றார். கைகள் மார்புக்கு நேராக குவிந்த நிலையில் உள்ளது. குரு இங்கு வழிபட்டு சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றதாக புராண செய்திகளும் உண்டு.
இது காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரையும் இங்கே வழிபாடு நடத்தப்படுகின்றது. ஆங்கீரச மகரிஷியின் மகனாக பிறந்தவர் தான் இந்த பிரகஸ்பதி என்கின்ற குரு. அவர் கலைகளில் தேர்ச்சி வருவதற்கென்று தவம் இருந்த ஊர்தான் இந்த பிள்ளையார்பாளையம் காயாரோகணேஸ்வரர் கோயில் என்று புராணம் உண்டு. பிள்ளையார்பாளையம் முடங்கு வீதியில் இக்கோயில் இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமைவாய்ந்த சோழர்களாலும் பல்லவர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட கோயில். இங்கேயும் குருவுக்கென்று தனி சன்னதி உண்டு. மெதுவாக தொண்டைமண்டலத்திலிருந்து தஞ்சை மண்ணுக்கு கும்பகோணம் பகுதியில் வருவோமானால் மிக அற்புதமான கோயில் ஒன்றும் இங்கே நாம் காட்சிப்படுத்தலாம். அந்த ஊர் திருலோகி என்று வழங்கப்படும். கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையிலே கஞ்சனூர் என்கின்ற சுக்கிரன் தலம் இருக்கும். அந்த சுக்கிரன் தலம் தாண்டி 6 கிலோமீட்டர் தொலைவிலே சாலை ஓரத்திலேயே இந்த கோயில் இருக்கின்றது. அகிலாண்டேஸ்வரி உடனமர் சுந்தரேஸ்வரர் கோயில் என்று இது தேவார வைப்பு தலமாக காணப்படுகின்றது. மற்றொரு பகுதியில் இருந்து வருவோமானால் கும்பகோணம், சோழபுரம், திருப்பனந்தாள் அந்த காசிமட சாலையில் இருந்து ஆடுதுறை செல்கின்ற வழியிலே 5வது கிலோமீட்டரில் இந்த திருலோகி இருப்பதை பாரலாம். இந்த கோயில் வரலாற்று சிறப்பு பெற்ற கோயில். முதலாம் ராசராசனின் மனைவி திரலோக்கிய மாதேவி என்று அழைக்கப்படுபவள். அவளுடைய பெயராலேயே முதலாம் ராசராசன் தன் மனைவியின் பெயராலே ஊரையும் அமைத்து கோயிலும் அமைத்து கொடுக்கின்றான். அந்த கோயில் தான் திரலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கள கோயில் என்று வழங்கப்படுகின்றது. ஆக திரலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்களம் என்பது பேச்சு வழக்கிலே 1000 ஆண்டுகளிலே திருலோகி என்று சுருங்கி போய்விட்டதுதான் ஆச்சரியமான விஷயம். 12ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் சிதைந்து போன இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டிருக்கின்றது. வரகுண பாண்டியன், 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜராஜன் போன்றவர்களுடைய கல்வெட்டுக்கள் எல்லாம் இந்த கோயிலிலே மிக விரிவாக காணப்படுகின்றன. இந்த கோயிலில் ராஜராஜன் நுளம்ப நாட்டை வெற்றி பெற்றதன் அடையாளமாக அங்கு இருக்கின்ற சிவனுக்கு நுளம்பர் பாணியிலே அற்புதமான 2 சிலைகளை அமைத்து தருகின்றார். மூலவர் சுந்தரேஸ்வரரும் தாயார் அகிலாண்டேஸ்வரி தனித்தனியாக இருந்தாலும் இங்கே ரதி மன்மதனுக்கு அற்புதமான ஒரு தனிச்சன்னதி காணப்படுகின்றது. உலக இயற்கையை தூண்டுவதற்காக ரதியும் மன்மதனும் தங்களுடைய கரும்பு வில்லை சிவன் மீது ஏவிவிட்ட போது தன்னுடைய தவம் கலைந்ததற்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து தள்ளுகின்றார் சிவபெருமான். கணவனை இழந்ததனால் தன்னுடைய வாழ்க்கையே வீணாகி போட்டது என்று வருந்திய அந்த ரதி நேராக குருவிடம் சென்று மன்றாடுகிறார். அந்த குரு இந்த உலக இயற்கையாக இணங்க வேண்டுமானால் இந்த காமனாகிய அந்த மன்மதன் இருக்க வேண்டுமே, அவனை அழித்து விட்டோமானால் அடுத்து வரும் உலகம் எவ்வாறு இயங்கும், உலக இயக்கத்துக்கு தேவையான மனிதர்கள் எவ்வாறு உற்பத்தி நடக்கும் என்றெல்லாம் யோசனை செய்து ரதிக்காக அல்ல உலக இயற்கைக்காக சிவனை நோக்கி தவம் இருக்கின்ற நிலை ஒரு சிற்பம் காணப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு ரிஷபத்தின் மீது, கல் ரிஷபம் மீது அந்த அவையும் உமை ஒரு பாகனாக இருக்கின்ற அந்த தெய்வம் கருங்கலிலேயே ரிஷபம் சுமந்து கொண்டிருக்கின்றது. அந்த முன்பக்கம் இருக்கின்ற அந்த சிலையின் மேற்பகுதியில் எல்லாம் கிண்ணறர்கள், தேவர்கள், அவர்களுடைய தேவதைகள் எல்லாம் போற்றி வழிபடுகின்ற நிலையிலே அந்த சிவனையும் பார்வதியும் துதிக்கின்ற நிலையிலேயே ஒரே கல்லில் இந்த சிற்பமான இடம்பெறுகிறது. இது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு பின்னால் சிவனுடைய பார்வதியினுடைய முதுகு பகுதியிலே பார்ப்பானால் அற்புதமான சிவலிங்கம் ஒன்றும் காட்டப்படுகிறது. அப்ப ரிஷபத்தின் மீது முன்பக்கம் உருவ வடிவமும் பின்பக்கம் அருவ வடிவமாக இருக்கின்ற சிவலிங்கம் இடம்பெறுகிறது. இங்கே நாம் கிழக்கு நோக்கி அந்த திருச்சந்நிதியிலேயே முன்பக்கம் உமா மகேஸ்வரர் தான் பார்க்க முடியும். அவர் பின்னால் இருக்கின்ற சிவலிங்கத்தை பார்ப்பதற்காக பெரிய கண்ணாடி திரை ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதில் தான் பின்னால் சிவனும் பார்வதிக்கு பின்னால் அந்த சிவலிங்கம் பெரிய அளவில் இருப்பதை காண முடியும். இதற்கு அற்புதமான ஒரு வடிவமும் அதன் முன்னால் இருக்கின்றது. அவர்தான் குரு. தன்னுடைய தவ வலிமையினால் தனக்கு காட்சி கொடுத்த உமா மகேஸ்வரரிடம் உலக இயற்கை சிறப்பாக இருப்பதற்காக எரிக்கப்பட்ட அந்த மன்மதனுக்கு உயிர் கொடுக்குமாறு தவம் இருந்து வேண்டிக் கொள்கிறார். மார்பிலே 2 கரங்களையும் கூப்பிய நிலையில் நின்ற கோலத்தில் சிவபெருமானை வழிபடுகின்ற நிலைதான் இது. அப்ப இந்த அவருடைய அந்த பணிவுக்கும் அன்புக்கும் பாத்திரமான சிவபெருமான்
இறைவனுக்கு ரிஷபத்தின் மேல் காட்சி கொடுத்து மன்மதனை உயிர்ப்பித்து கொடுத்த இடம்தான் இந்த சுந்தரேஸ்வரர் கோயில் என்று வழங்குகின்ற திருலோகி என்ற ஊர். தன்னுடைய முன்னால் காட்சியளித்த அந்த அகிலாண்டேஸ்வரி உடனமர் சுந்தரேஸ்வரிடம் பணிந்து வணங்கி உலக இயங்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், அவர்களுக்கு குழந்தை பேர் கிடக்க வேண்டும், இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று குரு வழிபட்டதனாலே இந்த தலம் மிகச்சிறந்த குரு பரிகார தலமாக இருக்கின்றது. மட்டுமல்லாமல் அந்த பிரதோஷ நாயகராக லிங்க ரிஷபத்தின் மீது காட்சி அளித்ததனால் அந்த வடிவம் நுளம்பரனுடைய சிற்பக்கலை வல்லுநரை கொண்டு ராஜராஜன் வடிவமைக்கின்றார். இது முழுக்க முழுக்க நுளம்பர்கள் கலைப்பாணி என்று வழங்கப்படும். இங்கே ரதிய மன்மதனும் அந்த ரிஷபாலுவராக இருக்கிற, அதாவது பிரதோஷ நாயகராக இருக்கின்ற அந்த கல் சிற்பமும் நுளம்பர் கலைப்பாணியை கொண்டதாகும். தமிழகத்தில் வேறு எங்கும் காணப்பட முடியாத குருவோடு இருக்கின்ற வணங்கியில் இருக்கின்ற அற்புதமான சிலை இது. தமிழகத்தில் இது போன்ற ஒரு சிற்பம் வேறு எங்கும் காண முடியாத காட்சி. இப்படி குரு வழிபடுவதற்கு மிக சிறப்பான ஒரு கோயிலாக இது காட்டப்படுகின்றது. காலை 7 மணி முதல் 12 வரையும், மாலை 5 மணி முதல் 7:30 வரையும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். பக்தர்கள் வழிபடலாம். இது இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில். அடுத்ததாக தஞ்சை பகுதியிலே, நகரப்பகுதியிலே இருக்கின்ற ஒரு கோயில் தென்குடி திட்டை. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திட்டை என்றால் மேடான பகுதி என்று பெயர். காவிரியில் வெள்ளம் வந்தபோது ஒரு திட்டு காணப்பட்டது. அந்த திட்டின் மேலுதான் இந்த கோயில் அமைத்ததாக தேவாரம் கூறுகிறது. கிட்டத்தட்ட 1340 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. அழிந்து போன கோயிலை நகரத்தார்கள் திருப்பணி செய்ததாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த கோயில் இருக்கின்ற சிவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்று பெயர். தாயார் சுகந்த குந்தலாம்பிகை. குரு பகவான் இங்கே வழிபட்டு தாயாருக்கும் சிவனுக்கும் நடுவே இருக்கின்ற தனிச்சன்னதியில் ராஜகுருவாக காட்டப்படுகின்றார். இவர் தேவகுரு என்கின்ற பதவியை இந்த கோயிலில் இந்த தாயாரிடமும் சிவனிடம் வரமிருந்து பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே இது ராஜகுரு தலம் என்று வழங்கப்படும். தஞ்சாவூரிலிருந்து மெலட்டூர் செல்லும் சாலையில் 10வது கிலோமீட்டரில் இந்த கோயில் உள்ளது. மற்றும் கும்பகோணம், தஞ்சாவூர் கும்பகோணம் சாலை வழியாக திருக்கழுகார் வழியாக செல்கின்ற பழைய கும்பகோணம் சாலையிலே இந்த தென்குடி திட்டையானது இடம்பெறுகின்றது. மற்றும் ஒரு இந்த கோயில் உள்ள சிறப்பு, தாயாருடைய சன்னதியின் மேல் விதான பகுதியிலே 12 ராசிகளுக்கு உடைய சின்னங்கள் இங்கு மட்டுமே தமிழகத்தில் இடம்பெறுகின்றன. எல்லாம் சிவன் கோயிலில் இடம்பெறுவதை பார்க்கலாம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் தாயார் சன்னதி எதிரே நவகிரகங்களுக்கான தனி மேடை விதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்திலிருந்து இந்த தாயாரை வணங்குவோமானால் நவகிரக தோஷங்கள் எல்லாம், அந்த குரு தோஷம் உட்பட நீங்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த காட்சி இது. இது சம்பந்தர் தேவாரத்து தலம். இந்த மூலவர் சிவலிங்கத்து வசிஷ்டேஸ்வரன் மீது உள்ள கோபுரத்தில் உச்சியிலே சந்திரகாந்த கல் என்ற ஒரு கல் இடம்பெற்றிருக்கின்றது. வானமண்டலத்தில் இருக்கின்ற நீர்த்தன்மை எல்லாம் இந்த சந்திரகாந்தல் குளிர்ச்சியான கல் தனக்குள் வாங்கி கொண்டு 25 நிமிடங்களுக்கு 24லிருந்து 25 நிமிடத்தில் சொட்டு சொட்டாக ஒவ்வொரு 24 நிமிடத்துக்கும் ஒரு முறை சிவலிங்கத்தின் மீது நீர் சொட்டுவதாக சொல்வார்கள். இது தமிழகத்தில் உள்ள ஒரு வியப்பான அரிய தகவல். குரு பயிற்சி விழா மிகப்பெரிய அளவில் இங்கு நடைபெறுகிறது. சிவன் பார்வதி சன்னதிகளுக்கு இடையே நின்ற நிலையில் உள்ள ராஜகுருவை காலை 7 மணி முதல் 12 வரையும், மாலை 5 முதல் 8 வரை வழிபடலாம். அடுத்ததாக நாம் மதுரை மண்டலத்துக்கு பகுதி பாண்டிய நாட்டுக்கு வருவோமானால், மதுரையிலிருந்து சோழவந்தான் என்று சொல்லக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட 28 கல் தொலைவில் இருக்கின்றது. இந்த சோழவந்தானில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலே குருவித்துறை என்ற ஊரும், அந்த ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் வைகை ஆற்றங்கரையினுடைய கரைப்பகுதியிலேயே தோப்பு வழியாக செல்கின்ற போது கோயில் குருவித்துறை என்கின்ற பகுதியை நீங்கள் காணலாம். குரு வீட்டு இருந்த துறை குருவித்துறை ஆயிற்று என்று அங்கு இருக்கின்ற உள்ளூர் மக்கள் சொல்கின்றார்கள். வல்லபன் என்கின்ற மன்னன், பாண்டிய மன்னன், தன்னுடைய பெயராலேயே சித்திரை மாதத்தில் மிகச்சிறந்த அற்புதமான வடிவமைக்கப்பட்ட தேரில் மீது இந்த இறைவனை ஏற்றி அவருக்கு சித்திர ரத வல்லப பெருமாள் என்ற பெயரிட்டு இந்த கோயிலில் இருக்கின்ற மூலவராகிய பெருமாளுக்கும் சித்திர ரத வல்லப பெருமாள் என்று பெயரிடுகின்றார். இதுவரை நாம் பார்த்த குரு கோயில் எல்லாம் சிவனுடைய கோயிலில் இருக்கின்ற
குரு கோயில்கள். ஆனால் இது சற்று வித்தியாசமான கோயில். இது பெருமாள், அதாவது திருமால் கோயிலில் இருக்கின்ற குரு கோயில். இது குரு சன்னதி தனியாக இருக்கின்றது. பெருமாளுக்குத்தான் சித்திர ரத வல்லப பெருமாள் என்று சொல்வார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மிகச்சிறந்த வழிபாட்டு தலம், பரிகார தலம். அங்கே தாயார் சவுந்தரவள்ளி தாயாராக இருப்பார். மூலவர் கிட்டத்தட்ட 6 அடி அகலத்தில் 9 அடி உயரத்தில் சந்தன மரத்தால் ஆன மூலவர். கருங்கல்லோ சுதை சிற்பமோ அல்ல, சந்தன மரத்தால் 11ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட விக்கிரகம் இது. அதற்கு முன்னால் எவ்வாறு இருப்பது தெரியவில்லை. ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் இங்கே அதிகமாக முனிவர்கள் வழங்கி வந்து குருக்கள் இங்கே இருக்கின்ற அந்த சிறு குன்றின் மீது அமர்ந்து தவம் செய்து வைகை ஆற்றிலே இருந்து தங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக படித்துறை அமைத்து வாழ்ந்ததனால் அது குருவிக்கல் துறை, குருக்கள் துறை என்று சொல்வார்கள். அதுதான் வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகின்ற கருத்து. அது பின்னாலே குரு வீட்டிருந்த துறை என்று ஆயிற்று. ஆக ஒரு காலத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, ரிஷிகளும் வணங்கிய கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயில் பெருமாள் கோயில் என்று சொன்னேன். திருச்சுற்று மிகப்பெரிய திருச்சுற்று, நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. மதுரையை மேட்ட சுந்தரபாண்டியன் சொல்லக்கூடிய சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டும் இங்கே இடம்பெறுகிறது. பெருமாளை நோக்கி தவம் இருக்கின்ற நிலையிலேயே இங்கே குரு காட்சிப்படுத்தப்படுகின்றார். இதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் அந்த ஊர் வழக்கத்தில் உள்ளது. குருவனுடைய மகன் கசன் என்பவன், அவனுக்கு ஏற்பட்ட சாப நிவர்த்திக்காக சித்திர வல்லப பெருமாளை நோக்கி தன் மகனை காப்பாற்றுவதற்காக தவம் இருக்கின்றார் குரு பகவான். அவனுடைய தவத்துக்காக மெச்சி இல்லற வாழ்க்கையில் அவனுக்கு இன்பம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அம்சமாக இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை அழைத்து அவரையும் ஒருங்கே இணைத்து குரு பகவானிடம் அந்த கசனையும் ஒப்படைத்து அவனுக்கு இல்லற வாழ்க்கையினுடைய அம்சத்தையும் போதிக்கின்றார் இந்த பெருமாள். இந்த கோயில் மட்டும்தான் தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவானும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒருங்கே மூலவராகவும் ஒருங்கே மாடத்திலேயும் 4 உருவங்கள் இங்கு இடம்பெறுகின்றன. தென்னிந்தியாவில் வேறு எங்கேயும் இது போன்ற ஒரு சிலை அமைப்பை நீங்கள் காண முடியாது. இங்கே குரு பகவான் மண்டியிட்டு தன் மகனுக்காக வேண்டிக் கொள்கின்ற தவநிலையில் இருக்கின்றார். எல்லா கோயிலும் இருப்பது போலவே சக்கர வடிவில் இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரும் அருகே உடன் வருகிறார். ஒரு 6 அடி உயரத்தில் மேல் மாடம் ஒன்று உள்ளது. அந்த மேல் மாடத்திலேயும் சுயம்பு லிங்க, கீழே சுயம்பு வடிவாக இருக்கின்ற குருவும் அசுரகுருவும் இருக்கின்றார்கள். மேலே விக்கிரகம் போன்று மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட 11ஆம் நூற்றாண்டு வடிக்கப்பட்ட சிலைகளும் இடம்பெறுகின்றன. ஆக அசுரகுருவும் தேவகுருவும் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்றாக இருக்குமானால், அதாவது ஒரே கட்டத்தில் சுக்கிரனும் குருவாக ஒன்றாக இருக்குமானால் அவர்கள் பெரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை அமைந்த பின்னால்தான் அவர்கள் படிப்புக்கு ஏற்ற ஊதியம், படிப்புக்கு ஏற்ற வேலை, படிப்புக்கேற்ற தகுதி, படிப்புக்கேற்ற சமூக அந்தஸ்து எல்லாம் ஏற்படும். மட்டுமல்லாமல் தவறான இடத்தில் எதிரிஸ்தானத்தில் இருந்து விடுவானால் குடும்பம் தலைகளாக மாறிப்போவதில்லை. எனவே இப்படிப்பட்ட கோளாறு உள்ளவர்கள் குரு நாளில் வியாழக்கிழமை தோறும் இங்கே நடைபெறுகின்ற அந்த குரு பிரீத்தியில் கலந்து கொண்டு சுக்கிரனாலும் குருவனாலும் வரக்கூடிய தோஷத்தை நீக்கிக் கொள்வதனால்தான் இது பெருமாள் கோயிலில் இருக்கின்ற குரு வழிபாட்டு தலம், குரு பரிகார தலம் என்று மதுரை வட்ட மக்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்றது. மதுரையில் இருந்து 68வது எண் உள்ள பேருந்தும் மற்றும் 93வது எண் உள்ள பேருந்தும் இந்த கோயில் அடிவாரம் வரை, கோயில் வாசல் வரை வியாழக்கிழமையிலெல்லாம் பல முறை வருகின்றன. மற்றும் சோழவந்தானில் இருந்தும் குருவித்துறை என்கின்ற ஊரில் இருந்தும் ஆட்டோ வசதிகளும் பெரிதாகவும் காணப்படுகின்றன. இதுவும் மேற்கு நோக்கிய கோயில். குருவும் சுக்கிரனும் மேற்கு நோக்கி அமர்ந்து கிழக்கு நோக்கி இருக்கின்ற பெருமாளை வழிபடுகின்ற கோயில். காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வியாழக்கிழமைகளில் 8:30 மணி முதல் 12 வரைக்கும், மாலை 3 மணி முதல் 6:30 வரை மட்டும் திறந்திருக்கும். ஏனால் இது காட்டுக்குள் இருக்கின்ற கோயிலாக இருப்பதனால பாதுகாப்பு கருதி இந்து அறநிலைத்துறை சில விதிகள் பின்பற்றி இந்த வழிபாட்டு முறையை செய்கின்றது. இந்த கோயிலிலே குரு பிரீத்தி அற்புதமாக நடக்கின்றது, குரு யாகமானது நடக்கின்றது. மட்டுமல்லாமல் அன்றாட வழிபாடுகளும் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆக சடையவர்மன் சீவல்லவன் என்று கட்டிய இந்த அரசன் கட்டிய கோயிலை நீங்களும் தொழுது வணங்கி அசுரகுருவினாலும் தேவகுருவினாலும் ஏற்படுகின்ற இன்னல்களை நீக்கி பெருவாழ்வு வாழ்க அழைக்கின்றேன்.
இங்கே இருந்து கிட்டத்தட்ட 40 கல் தொலைவில் இருக்கின்ற உசிலம்பட்டி தாண்டி ஆண்டிப்பட்டி தாண்டி குச்சனூர் என்ற பகுதிக்கு வருகின்றோம் நாம். இது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி. இங்கே குச்சனூரை பற்றி யாருக்கும் சொல்லி விளக்கம் தர வேண்டும். அவ்வளவு சிறப்பான தனி சன்னதி இருக்கின்ற சனிக்கான தனி கோயில். அதனுடைய கோயிலிலிருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்தில் வடகுரு என்கின்ற கோயில் ஒன்று இருக்கின்றது. எல்லா இடத்திலும் தட்சிணாமூர்த்தி கோயில் இருப்பது போலவே இந்த சிவன் கோயிலிலும் தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார். ஆனால் நவகிரகத்தில் இருக்கின்ற குரு வடக்கு நோக்கி இருப்பது போலவே இங்கே இருக்கின்ற குருவுக்கும் வடகுரு என்றே பெயர். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயிலானது முத்தானந்த சிவன் என்பவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றது. இதுவும் குருவும் வடக்கு நோக்கி இருக்கின்ற கோயில். யானை மீது அமர்ந்து ராஜயோகத்தில் கட்சி தரிக்கின்றார் இந்த வடகுரு. படிப்பில் மந்தம், பிதிருதோஷம் உள்ளோர் இந்த வடதிசை குருவை வியாழக்கிழமையில் வழிபடுகின்றனர். கொச்சனூர் சனீஸ்வரன் கோயில் அருகிலேயே இந்த வடகுரு கோயிலும் இருப்பதனால் அந்த சனீஸ்வரனை வழிபடுபவர்கள் காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலேயும் மாலை 4 மணி முதல் 7:30 வரையிலேயும் இந்த கோயிலிலும் சென்று தங்களுடைய குரு பிரீதியை செய்து கொள்ளலாம். தேனியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் சின்னமனூர் என்ற ஊர் வரும். அங்கே இருந்து பேருந்து வசதியும் இருக்கிறது, ஆட்டோ வசதியுமே இந்த ஊருக்கு செல்ல வருகின்றது. தேனியிலிருந்து நேரடியாக குச்சனூருக்கு நகர பேருந்துகள் இயங்குகின்றன. இந்த குரு பயிற்சி நாளில் ஏதேனும் இந்த கோயில்களுக்கு சென்றும் ஒன்றும் இல்லாதவர்கள் தட்சிணாமூர்த்தியாகிய தென்முக்கடலையும் வழங்கி தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு 2ஆம் இடமாக அமர்ந்த இடத்திலிருந்து 2ஆம் இடமாக 7ஆம் இடமாக 5ஆம் இடமாக 11ஆம் இடத்தில் பார்ப்பார் என்று சொல்வார்கள் ஜோதிடர்கள். 2ஆம் இடத்தை பார்த்தால் தனம், வாக்கு, கல்வி மேம்படும். 5ஆம் இடம் என்றால் திருமணம், புத்திரப்பேறு கிடைக்கும். பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் போக்கி நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும். 7ஆம் இடத்தை பார்ப்போமானால் திருமண வாழ்க்கை அமையும், திருமண யோகம் கைகூடும், நல்ல மனைவி கிடைப்பாள். 11ஆம் இடத்தை பார்த்தால் பூர்வீக புண்ணியத்தில் இருக்கின்ற சில சாபங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியங்கள் மேலோங்கி பெருவாழ்வு வாழவும், சொத்து சேர்க்கை, சமூக அந்தஸ்து, தொழில் விருத்தி இவையெல்லாம் கிடைக்கும். ஆக இந்த ஸ்தானத்தில் பாவி உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மேம்படுத்தி கொள்ள குரு நாளில் ஏதேனும் ஒரு குருவை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். குரு வாழ்க, நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம்.